हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। ये बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ். மீராவுடைய சரித்திரத்தில் பிருந்தாவனம் வந்துட்டா மீரா. பிருந்தாவனத்தில் ஒரு சந்து ஒரு சிக்ஷா குருவை நாடணும் அப்படின்னு அவளுடைய உள் ஹிருதயம் சொல்கிறது. அதை சம்பகலதா கிட்ட சொல்கிறா. சம்பகலதாவும் ஆமாம் நான் பார்த்துட்டேன், இந்த மாதிரி சனாதன கோஸ்வாமி என்னுடைய சிஷ்யர் ஜீவ கோஸ்வாமி இங்கே தான் இருக்க, நான் அவரை அழிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அது ராதா தாமோதர் கோயிலுக்கு பக்கத்தில் அவருடைய குடிசை இருக்குது. அந்த ராதா தாமோதர் கோயிலில் சனாதன கோஸ்வாமிக்கு கிடைச்ச அந்த கிரிதர் சிலாவும் இருக்குது. அந்த திவ்ய ஷிலா அதில் கிருஷ்ணனுடைய சரண சின்னமும் இருக்குது. அப்படின்ன உடனே மீரா உடனே அங்கே போகணும், கண்டிப்பாக கிரிதரை பார்க்கணும், அந்த கிரிராஜனுடைய அந்த திவ்ய ஷிலாவை பார்க்கணும், அது எப்படி ஜீவ கோஸ்வாமிக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்குறா. இப்போ சம்பகலதா பேச ஆரம்பிக்கிறா. அதுலேருந்து பார்ப்போம். ரூப கோஸ்வாமியினுடைய சகோதரர் சனாதன கோஸ்வாமி. அவர் பிரதி தினம் ஒரு நாள் தவறாமல் கோவர்தன பரிக்கிரமா நித்தியம் பண்ணுவார். அப்போது தன்னுடைய 90 வயசு வரைக்கும் இந்த நித்திய நியமத்தை இடைவிடாமல் அந்த பிரதட்சணம் பண்ணிகிட்டே வந்தார். ஒரு தடவைக்கு அந்த 90 வயசு காலத்தில் அவர் பரிக்கிரமா பண்ணிட்டு வரும்போது அப்படியே கீழே விழுந்துட்டார். அவரால் தானாகவே எழுந்துக்கவும் முடியல. ஏன்னா பிருந்தாவனத்தில் காலையில் நித்திய அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுண்டு இப்படி கால்நடையாக தினமும் போய் அந்த கோவர்தன பரிக்கிரமா செய்வார். அப்போது உடனே ஒரு பாலகன் அங்கே ஒருத்தன் ஓடி வந்தான். அப்படியே அவரை தூக்கினான், அவருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தான், அப்புறம் தன்னுடைய பீத்தாம்பரத்தினால விசிறி விட்டான். சனாதன கோஸ்வாமியால் அவருக்கு இருந்த நிலைமையில் அவரால் அது யாருன்னு தெரியல அவருக்கு. உடனே அந்த பாலகன் பேச தொடங்கினான். ஹே பாவா, உனக்கு ரொம்ப வயசாயிட்டு, இந்த வயசான காலத்தில் பரிக்கிரமா பண்ண முடியாட்டா நீ ஏன் பண்ணணும் இந்த பரிக்கிரமா? இப்படியாவது சிரமப்பட்டு நீ பண்ணணுமா? அதனால நீ இனிமே வரவே கூடாது. உன்னுடைய வீட்டிலையே இருந்துட்டு மானசீகமாக இதே பரிக்கிரமா பண்ணலாமே. வயசான காலத்தில் இப்படி செஞ்சு கீழே இப்படி மயக்கம் அடித்து நீ விழுந்திருக்க. யார் இருக்கா இங்கே? உன்னை நான் எதர்ச்சியாக இங்கே வந்தேன், உன்னை பார்த்தேன், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்றது அந்த பாலகன். உடனே சனாதன கோஸ்வாமி சொன்னார், அப்பா பரிக்கிரமா நியமத்தை மட்டும் என்னால் விட முடியாதுப்பா. உடனே அந்த பாலகன் சொன்னான், பாபா நான் இப்போ எதிர்ச்சியாக வந்தேன், உன்னை தூக்கிட்டேன், நீ என்னைக்காவது ஒரு நாளைக்கு இப்படி பரிக்கிரமா செஞ்சுட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டேன், யாருமே உனக்கு உதவிக்கு வரல அப்படின்னா உன்னுடைய சரீரம் என்ன ஆகும்? நீ அப்படியே நீ இறந்துட்டியானா அப்படின்னு கேட்குறான். உடனே சனாதன கோஸ்வாமி சொன்னார், சரீரம் என்னை விடட்டும், ஆனால் நான் பரிக்கிரமா நியமத்தை நான் விட மாட்டேன் அப்படின்றார். துனியா கா பன்கர் தேக் லியா, அப் ஹரிகா பன்கர் தேக் ஜரா அப்படின்னு சொல்லிட்டு, ஹரி நாமுமே கித்னி மஸ்தி ஹை, நாம் சே மர்கர் தேக் ஜரா அப்படின்றார். உலகத்துக்காக வாழ்ந்து வாழ்ந்து ஆன நாட்கள்லாம் முடிஞ்சு போயிடுத்து. இப்போ ஹரிக்காக வாழணும் அப்படின்னு நான் சங்கல்பம் பண்ணி ஹரிக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன். ஹரி நாமத்தை சொல்றதுனால எவ்வளவு மஸ்தி வருது தெரியுமா? அதை சொல்லி சொல்லி சொல்லிண்டே அவன் சாவறான் பாரு, அவனுக்கு தான் அதனுடைய அந்த நாமத்தினுடைய மகிமை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இந்த குழந்தை அவர் சொன்னதை காதுலேயே வாங்கிக்கல. பாவா நீங்கள் வராதீங்கோ, நீங்கள் ஆற்றுலையே மானசீக பரிக்கிரமா பண்ணுங்கோ, நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு அது 2 கையும் பிடிச்சின்னு கெஞ்சிருது. உடனே சனாதன கோஸ்வாமி சொன்னார், சரி நீ யாரு? என்ன பரிக்கிரமா செய்யாதன்னு திரும்ப திரும்ப சொல்றியே, நீ யாரு அப்படின்னு கேட்குறாரு சனாதன கோஸ்வாமி. உடனே அந்த பாலகன் கேட்டான், உனக்கு இன்னுமா புரியல அப்படின்னு கேட்டான். உடனே சனாதன கோஸ்வாமி இப்படியே அவரை பார்க்குறார். உடனே அந்த கிரிராஜ் தரன் ஷியாம சுந்தரன் அப்படியே பிரகடனமானார் அவருடைய சனாதன கோஸ்வாமியினுடைய எதிரில். ஹே மேரே நாத், ஹே கிரிதர், ஹே கிரிதர்,
நான் நினச்சேன் நீ கோவர்தன கிரிதாரியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன் தெரியுமா, நீ வந்து தூக்கின விதமே அப்படி தான் எனக்கு ஒரு புல்லரிப்பு ஏற்பட்டது என் தேகத்தில், என் ஹிருதயத்தில் ஒரு சந்தோஷம் வந்தது. ஏன்னா கீழே யார் விழுந்துடுறாளோ அவளை தூக்கி விடுறவன் உன்னை தவிர வேற யாராவது உண்டா? யார் கீழே விழறாளோ எல்லாரும் கீழே விழணும்னு காத்துருப்பா. ஆனால் கீழே விழுந்தவளை தூக்கி விடுற ஒரே தெய்வம் நீ தானே. அதனாலேயே தானே நீ உன் பேரும் கிரிதாரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது சரி, அது இருக்கட்டும், நான் ஏன் பரிக்கிரமா பண்ணக்கூடாது சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறார் திரும்பி. உடனே அந்த பாலகன் சொன்னால், என்னுடைய பக்தன் கஷ்டப்பட்டான் அப்படின்னா அது என்னால் ஒரு நாள் கூட சகிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். உடனே சனாதன மகாபிரபு சொன்னார், பிரபு அப்போ என்னுடைய நியமம் என்ன ஆறுது நீங்களே சொல்லுங்க. என்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் நான் பரிக்கிரமா செய்வேன்னு நான் பிரதிஜை பண்ணியிருக்கேனே, அது என்ன ஆகும் அப்படின்னு உடனே பகவான் சொன்னால், அது சரி ஒரு நிமிஷம் பொறு அப்படின்னு திரும்பி போனால் ஒரு பெரிய கோவர்தன சிலாவை தூக்கிண்டு வந்தான். அதை அவருடைய கையில் கொடுத்தான். சனாதன கோஸ்வாமியினுடைய கையில் அந்த கோவர்தன ஷீலாவை கொடுத்தார். அவர் வாங்கி இப்படியே வச்சுட்டார். தன்னுடைய காலை அந்த ஷிலா மேலே அப்படியே பதிச்சார் பகவான். அந்த சரண சின்னம் அப்படியே அந்த கோவர்தன ஷிலா மேலே விழுந்தது. அது அப்படியே நிரந்தரமாக ஏற்பட்டுடுத்து. அதுக்கப்புறமா தன்னுடைய கிரீட்டம் வம்சி சின்னமும் அதில் வந்தது. அப்புறம் இந்த சிலாவை இப்போ நீ எடுத்துகிட்டு போய் உன்னுடைய குடிசையில் வச்சுக்கோங்கோ. அதுக்கப்புறமா தினமும் நீங்கள் அதுக்கு பரிக்கிரமா பண்ணேன்னா நான் கிரிராஜ் பரிக்கிரமா செஞ்ச பலனை கொடுத்துருவேன் உங்களுக்கு. அது சரி, இது உங்களுக்கு மட்டும் இல்லை, இதுக்கப்புறமா வரப்போகிற யுகங்களுக்கு இந்த சிலாவுக்கு யார் ஒருவர் 4 தடவை பிரதட்சணம் பண்ணுறா அப்படின்னா நான் அவளுக்கு சம்பூர்ண கோவர்தன பரிக்கிரமா செஞ்ச பலனை கொடுப்பேன் அப்படின்னு பகவான் சொன்னார். உடனே சம்பகலதா இப்போ பேசுகிறா. அவள் தானே சொல்லிட்டு வரா இந்த பூரா விருத்தாந்தத்தையும். அப்போ சம்பகலதா பேசுகிறா, பாய்சா சனாதன கோஸ்வாமி அழுதுண்டே அந்த அந்த கோவர்தன சிலாவை தன்னுடைய தலையில் தூக்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் தன்னுடைய குடிசையில் வச்சுட்டு அதுக்கு நித்திய பூஜைகள்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் இவர் அழுது 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 அந்த சிலை தானாகவே உருக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா சனாதன கோஸ்வாமி அந்தர்த்தியானம் விட்டு ஜீவ கோஸ்வாமி அவருடைய சிஷ்யர், சனாதன கோஸ்வாமியினுடைய சிஷ்யர் ஜீவ கோஸ்வாமி, அவர் இந்த கிரிதர சிலாவை எடுத்துட்டு ராதா தாமோதர் கோயிலுக்குள்ள அந்த விக்கிரகத்தை அப்படியே பிரதிஷ்டை பண்ணார் அப்படின்னா. உடனே மீரா கேட்டா, அச்சா ஆஹா அவசியம் நான் தரிசனம் பண்ணியே ஆகணும் இந்த கிரிதரனை, என்னை அழிச்சுட்டு போ, நான் கண்டிப்பாக பார்க்கணும், என் ஹிருதயத்தோடு அப்படியே கட்டி அணைச்சிக்கணும் மாதிரி ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா மீரா. லேச்சல்மா என்னை கூட்டின்னு போமா அப்படின்னு கெஞ்சுறா அவகிட்ட. உடனே சம்பகலதா மீராவை அந்த ராதா தாமோதர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தா. இன்றைக்கும் ராதா தாமோதர் கோயிலில் அந்த கோவர்தன சிலா காண கிடைக்கிறது. நம்ம போனாலும் இன்றைக்கும் பார்க்கலாம் அந்த ராதா தாமோதர் சிலையை. அப்படி இந்த ஜீவ கோஸ்வாமிக்கு தன்னுடைய குருவான சனாதன கோஸ்வாமியிடேந்து அவர் இத்தனை நாள் ஆராதனை பண்ண அந்த கோவர்தன ஷிலாவை எடுத்துன்னு இந்த ராதா தாமோதர் கோயிலுக்குள்ள வச்ச அந்த விருத்தாந்தத்தை சொல்லி முடிக்கிறார். இன்னைக்கும் பார்த்தேன்னா அந்த ராதா தாமோதர் கோயிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பகல் பரிக்கிரமா பண்ணிட்டே இருப்பான் அந்த ஷிலாவை. அந்த கோயிலுக்குள்ளேயே தான் ரூப கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி இவளுடைய சமாதி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்குள்ளேயே தான் ஜெயதேவர் பத்மாவதி அவ 2 பேரும் வச்சு ஆராதனை பண்ண அந்த ராதா அங்கே தான் இருக்கா. இப்படி கோயிலுக்கு பேசிக்கிட்டே சேர்ந்துட்டா. இப்போ மீராபாயி ராதா தாமோதரனை முதல்ல தரிசனம் பண்ணா. அதுக்கப்புறம் இந்த கிரிராஜ் ஷிலாவை தரிசனம் பண்ணா. அதுக்கப்புறம் அதை ஸ்பர்ஷிச்சு அதுக்கு துளசி தளத்தை சமர்ப்பிச்சா. அப்படியே மூர்ச்சித்து கீழே விழுந்தா மீரா. அவளுக்கு அது கிரிராஜ் சிலா கிடையாது, அது சாக்ஷாத் கிரிராஜ் தரன், சாக்ஷாத் பகவானே கண் முன்னாடி அப்படியே பிரத்யக்ஷம் ஆறார் அவளுக்காக. கிரிராஜ் தரன் பிரபு மே துமாரி சரண்,
गिरिराज धरन प्रभु मैं तुम्हारी शरण, मैं तुम्हारी शरण, मैं तुम्हारी शरण அப்படின்னு சொல்லிட்டு பாடுறா. இப்போது கிரிராஜ் தரன் சாட்சாத்தா அப்படியே அவளுக்கு எதிர்க்க அப்படி காட்சி கொடுக்க, இவ கண்லேருந்து அப்படியே தார தாரையாக அப்படியே கண்ணீர் வழியிறது. அதுக்கப்புறமா ரூப சனாதன கோஸ்வாமி அப்படியே பிரத்யட்சமாக அவள் கண்ணுக்கு தெரியுறா. அவள் சமாதி தானே அங்கே இருக்கு, ஆனால் இப்போ பிரத்யட்சமாக மீராவுடைய கண்ணுக்கு அவள் 2 பேரும் தென்படுறா. மீரா அழுதுண்டே இருக்கா. இந்த கோவிலை பரிக்கிரமா பண்ணா. அப்புறம் அந்த கிரிராஜ பிரதட்சணம் பண்ணுறா. இப்போ கீர்த்தன் பண்ணுறா, ரொம்ப அழகாக கீர்த்தன் பண்ணுறா. சம்பகலதா கிட்ட சொன்னால், சரி இப்போ எனக்கு டாக்கூரோட தரிசனம் ஆயிடுத்து, பகவானுடைய தரிசனம் கிடைச்சிடுத்து, சந்தோட தரிசனம் இன்னும் ஆகலையே, பகவான் சதா ரட்சிப்பான். ஆனால் சந்து கிருபை எப்போ ஏற்படுறதோ அதுவே நமக்கு பூரண லாபத்தை கொடுக்கும், இம்மைக்கும் மறுமைக்கும். அப்போ மீரா சொன்னா, மணி ஆயிண்டே போகிறதுமா, என்னை எப்படியாவது ஜீவ கோஸ்வாமி அவரை பார்க்கறதுக்கு அவருடைய தரிசனத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுமா, என்னை அங்கே அழிச்சுட்டு போ அப்படின்னு உடனே இப்போ மீரா சம்பகலதாவோட கிளம்பி ஜீவ கோஸ்வாமியினுடைய குடிசையினுடைய வாசலுக்கு வந்துட்டா. அந்த சமயம் அந்த குடிசையினுடைய வாசலில் சேவகர்கள் நின்றுருக்கா. உடனே மீரா பேச தொடங்கினா, நான் ஜீவ கோஸ்வாமி பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், அவருடைய தரிசனத்துக்காக நான் காத்துட்டுருக்கேன் அப்படின்னா, உடனே அந்த சேவகர்கள் சொன்னால், எங்கள் குரு மகாராஜ் ஸ்திரீகளெல்லாம் பார்க்க மாட்டார், பேச மாட்டார், ஏன்னா அவர் ஒரு சன்னியாசி, மகாபிரபுவை ஆசிரியக்கிறவர். மகாபிரபுவனுடைய பிரதம நியமமே சன்னியாசிகள் எந்த விதத்துலேயும் ஸ்திரீகளை பார்க்க பேசக்கூடாது அப்படின்னு தான். அதனால் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இது நடக்காது அப்படின்னு சொன்னான் அந்த சேவகன். உடனே மீரா தர்க்கம் பண்ணல. ஓ அப்படியா, சரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், பிருந்தாவனத்தில் ஒரே ஒரு புருஷர் தான் இருக்க. அந்த ஒரே புருஷர் யாருன்னா அதுதான் பரம புருஷர் ஷாம் சுந்தர். மீதி அத்தனை பேரும் கோபிகைகள் தான். இருக்கட்டும், தரிசனம் கிடைக்கலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மீரா கிளம்பிட்டா அந்த இடத்த விட்டு. இந்த சப்தம் மீரா சொன்னது அப்படியே குடிசைக்குள்ள ஜீவகோஸ்வாமியினுடைய காதில் விழுறது. உடனே ஜீவகோஸ்வாமி குடிசையினுடைய கதவை திறந்துண்டு வெளியில வந்தார். மீராபாயை பார்த்து பிரணாமம் பண்ணார் ஜீவகோஸ்வாமி. உடனே சேவகர்களா, அவள் ஸ்திரீ ஸ்திரீ அப்படின்னு கத்தினா. உடனே ஜீவகோஸ்வாமி சொன்னா, ஸ்திரீயும் இல்லை புருஷனும் இல்லை, அவள் ஒரு கோபி. கோபி அப்படின்ற பேரை சரீரத்துக்கு வைக்கும் பேர் கிடையாது. கோபின்றது ஒரு விருத்தியினுடைய பேர். அதாவது கோ அப்படின்னா இந்திரியங்கள். எந்த பக்தனுடைய சர்வ இந்திரியங்களும் கிருஷ்ணனோட சரணத்தில் சேர்ந்து இருக்கோ அந்த பாக்கியமான அந்த பக்தனை தான் நம்ம கோபி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது கோவிந்தனை அடையணும் அப்படின்னா அந்த ஜீவன் கோபியா ஆகணும். அப்போ கோபியா மாறினால்தான் அந்த கோபிநாதன் கிடைப்பான் அப்படின்னோடனே மீரா ஏன் அப்படி சொன்னா அப்படின்னா, பிருந்தாவனத்தில் யார் பஜனை பண்ணாலும் அது கோபி பாவம் தான், சखी பாவம் தான் இருக்கும், மஞ்சரி பாவம் தான் இருக்கும். இங்கே யாராவது புருஷ பாவத்தோட வசிக்கிறா அப்படின்னால அது வியர்த்தம் தான் அப்படின்றா மீரா. வாஸ்தவத்தில் ஜீவகோஸ்வாமி பரிச்சயம் என்ன, அவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க தானே விரும்பினா மீரா. இப்போ ஜீவகோஸ்வாமியை நேருக்கு நேராக பார்த்தா மீரா புரிஞ்சுன்ட்டா. ஹரே, இவர் ராதாராணியினுடைய பிராண பியாரி பிலாஸ் மஞ்சரியாச்சே. அந்த பிலாஸ் மஞ்சரி தான் இப்போ ஜீவகோஸ்வாமின்ற பேரோட இந்த பூவுலகில் வந்திருக்கார். மீராபாயி இப்போ ஜீவகோஸ்வாமிக்கு பிரணாமம் பண்ணா. ஜீவகோஸ்வாமியும் மறுபடி மீராபாய்க்கு பிரணாமம் பண்ணற. இப்போ ஜீவகோஸ்வாமியினுடைய சரணத்தில் போய் அமர்ந்தாள் மீரா. ஜீவகோஸ்வாமி கேட்டார், மா எனக்கு ஆக்ஞை இடுங்கோ, நான் உங்களுக்காக என்ன சேவை பண்ணணும் அப்படின்னு கேட்டார். உடனே மீரா 2 கைகளையும் குவிச்சுண்டு, ஏ ஆச்சாரியஜி, நீங்கள் ரூப கோஸ்வாமியினுடைய சிஷ்யர் இல்லையா? உடனே ஜீவகோஸ்வாமி சொன்னார், ஆமாம்மா, நான் அதமன்மா, ஆனால் நான் அவளுடைய சிஷ்யன்தான், ரூப் சனாதனுடைய சிஷ்யன்தான். உடனே மீரா சொன்னா, ஆனால் ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி இவெல்லாம் சைத்தன்ய மகாபிரபுவனுடைய பரிக்கர்கள் ஆயிற்றே அப்படின்னு கேட்டா. உடனே ஜீவ கோஸ்வாமி சொன்னா, ஆமாம்மா மீராஜி, என்னுடைய குருதேவர் மேலே மகாபிரபுவுக்கு ரொம்ப கிருப்பம் உண்டு அப்படின்னா. உடனே மீரா சொன்னா, உங்களுக்கும் மகாபிரபு தரிசனம் நல்லா கிடச்சிருக்கா?
வாழ்க்கையில் அப்படின்னு கேட்குறா. உடனே ஜீவ கோஸ்வாமி சொன்னார், ஆமாம், நான் குழந்தையாக இருந்தபோது எங்களுடைய கிராமத்துக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்திருந்தார். அப்போ எனக்கு வந்து 3 வயசு தான் இருக்கும். அப்போ என் அம்மா வந்து என்னை வந்து தோளில் தூக்கின்னு இருந்தா. பிரபு என்னை பார்த்த உடனே ஜாடை காட்டி இப்படி கூப்பிட்டார். நானும் அம்மா கையிலேருந்து அப்படியே இறங்கி அவருடைய கால் அடிக்கு போய் அவருக்கு பிரணாமம் பண்ணேன். நான் அவர்கிட்ட போய் அப்படி கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ண உடனே பிரபு வந்து என்னுடைய தலை மேலே அவருடைய சரணத்தை வச்ச. அந்த மகாபிரபுவனுடைய சரண கமலத்தினுடைய துணை தான் இன்றைக்கு வரைக்கும் என் ஜீவன் முழுக்க என்னை வழி நடத்தின்னு இருக்கு. எனக்கு எந்த சாதனாவும் தெரியாதுமா மீரா அப்படின்னார். உடனே மீரா கேட்டா, ஹே ஜீவ கோஸ்வாமி, நானும் மகாபிரபுவை தரிசனம் பண்ணணும் ரொம்ப ரொம்ப துடிப்பாக தான் இருந்தேன். அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் என்ன அப்படின்னா, அவர் இருந்த வரைக்கும் அவருடைய காலத்தில் நான் அவரை தரிசனம் பண்ண முடியாமல் போயிடுத்து. நான் ஒரு அபாக்கியவதி. முதல்ல நான் மேற்தால இருந்தேன் இந்த இளம் பிராயம் பூரா. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி சித்தோடுக்கு வந்தேன். எனக்கு 2 இடத்துல இருந்தும் எனக்கு வந்து பிரபுவை சந்திக்கிற பாக்கியமே எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் கிட்டலை அப்படின்னு உடனே ஜீவ கோஸ்வாமி சொன்னார். ஆமாம், மகாபிரபு தான் அந்தர்தானமாகி 7-8 வருஷம் ஆயிடுத்துமா அப்படின்னார். அப்படியா அப்படின்னு கேட்டா, ஆமாம், ஜெகநாதபுரியில தான் அவர் கடைசி காலத்தில் வசிச்சுன்னு வந்திருந்தார். சின்ன வயசுலேருந்தே அவரை பற்றிய நிறைய விஷயங்களை நான் கேட்டு கேட்டு தெரிஞ்சுப்பேன். குழந்தை பிராயத்தில் நான் ஒரு கௌர பக்தரை தரிசனம் பண்ணேன் அப்படின்னு. உடனே மீரா வந்து, கௌராங்கர் யாரு, கௌர ஹரி யாரு, இதெல்லாத்தையும் நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே ஜீவ கோஸ்வாமி சொன்னார், யாருடைய வாயிலிருந்து கீர்த்தன் கேட்டு பசு பட்சிகள் கூட நடனம் ஆடும், அவருடைய சரணம் பட்டா சிலைகள் கூட கல்லு கூட உருகிடும், அவருடைய வாயிலேந்து வருகிற அந்த கீர்த்தனத்தை கேட்டு மரங்களும் அழும் அப்படின்னு சொன்ன உடனே மீரா வந்து, பெரிய ஹானி என்னுடைய வாழ்க்கையில் என்னன்னா, நான் அவரை தரிசனம் பண்ணாமல் போனது தான். அது சரி, நான் இப்போவாவது மகாபிரபுவை பற்றி தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு வரைக்கும் யதார்த்தத்தில் எனக்கு வந்து கௌர பக்தர்களை சந்திக்கிற வாய்ப்பே ஏற்படல. நீங்கள் எனக்கு உங்கள் குரு ரூப கோஸ்வாமி சரித்திரமும் சொல்லணும். நீங்கள் என்னை யோகியதை உள்ள ஜீவனா நினைச்சேள் அப்படின்னா மகாபிரபுவை பற்றி நீங்கள் வந்து கௌர் கதா எனக்கு மேலே நீங்கள் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே, இது தவிர எனக்கு உங்ககிட்டேருந்து சில விளக்கங்கள் வேணும். அப்படியா, என்னம்மா? இல்லை, பிருந்தாவனத்துடைய ஸ்வரூபம் என்ன, அது எனக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பிருந்தாவனத்தில் எப்படி வசிக்கணும், அது எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது 3வது கேள்வி, பிருந்தாவனத்தினுடைய பஜன மார்க்கம் என்ன, அதுவும் எனக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே ஜீவ கோஸ்வாமி சொன்னார், நீங்கள் வந்து பரம பஜனானந்தின்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், சரி ஆட்டும் சொல்கிறேன் அப்படின்னார். அன்னியிலேருந்து மீராபாய் ஜீவ கோஸ்வாமியோட நித்தியம் வர ஆரம்பிச்சார். ஜீவ கோஸ்வாமி கிரமப்பிரகாரம் கௌர் கதா சொல்ல ஆரம்பிச்சார். இப்போ 1486வது வருஷம் ஹோலி அன்றைக்கு மகாபிரபுஜி ஜெகநாத மிஸ்ரா, இப்போ தான் அவருடைய பிறந்த நாள் வரப்போகிறது, 18th February. ஜெகநாத மிஸ்ரா சசி மையா கிட்ட மகாபிரபு தோன்றினார். இந்த ராதா பாவத்தை ஆஸ்வாதனம் செய்யணும் அப்படின்றதுக்காகவே, கிருஷ்ணனுடைய வர்ணம் வந்து கருப்பு தான், ஆனால் ராதா பாவத்துக்காக அவர் வெள்ளை வண்ணத்தில் அவதரித்தார். சாஸ்திரத்தில் எங்கெங்க கௌர் தத்துவம் பற்றி கூறப்பட்டிருக்கோ அந்த கௌர் தத்துவத்தினுடைய வர்ணனையை இப்போ இவர் எடுத்து கூறுறார். அவதார தத்துவத்தை கூறினார். அவதாரத்தை பற்றி கூறும்போது பிரபுவனுடைய பால லீலையை சொல்ல ஆரம்பித்தார். எப்படி பிரபு வந்து பால லீலால எத்தனை ஜீவன்களை அவர் உதாரணம் பண்ணார் அப்படின்னு. திக்விஜய் பண்டிட்டை எப்படி உதாரணம் பண்ணார், எப்படி விஷ்ணு பிரியாவோட விவாகம் நடந்தது, மகாபிரபு எப்படி கயா கிளம்பி போனார், அப்புறம் கயாவில் எப்படி தீக்ஷா கிரகணம் பண்ணிட்டார், அப்புறம் பிரேமையில கலைவரம் ஏற்பட்டு எப்படி திரும்பினார், எப்படி நதியால கிருஷ்ண பிரேமையினால கங்கா பிரவாகம் ஏற்பட்டது, அப்போ
கிருஷ்ணா அப்படின்ற அந்த நாமத்தை சொல்லாதவர்கள் கூட மகாபிரபு பின்னாடி ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாம கங்கையை தான் போன இடமெல்லாம் பிரவகிக்க வச்சார் சைத்தன்ய மகாபிரபு. எப்படி ஜகாயி மதாயியை உதாரணம் பண்ணார், எப்படி காஜியை உதாரணம் பண்ணார், எப்படி ஒரு ஜீவனுக்கு கிருஷ்ண பக்தி எப்படி ஏற்படும், ஸ்ரீ கிருஷ்ணனுக்காக எப்படி அழணும், ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பிராப்தி அடையணும்னா அதுக்கு சுகமான மார்க்கம் என்ன, ரொம்ப சிரமப்படாமைக்கு யோகங்கள் யாகங்கள் அதெல்லாம் பண்ணாம ரொம்ப சுலபமான வழி என்ன, இதெல்லாத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக ஜீவ கோஸ்வாமி மீராவுக்கு எடுத்து வரைக்கிறார். ஸ்வயம் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் கௌராங்க மகாபிரபுவா சைத்தன்ய மகாபிரபுவா இந்த பூவுலகில் அவதாரம் பண்ணி இந்த ஜீவர்களுக்கு தானே உபதேசம் பண்ணார். அதுக்கு அவ வெஸ்ட் பெங்கால் ஒன்று சொல்வா, மகாபிரபு சைத்தன்ய ஹரி அவதாரி ஆப்பு உனே பக்தி கரே ஆப்பு முராரி அப்படின்னு சொல்லுவா. அதாவது மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் ஹரியோட அவதாரம். அவரை நம்ம பக்தி பண்ணோம் அப்படின்னா நீங்கள் முராரியை அடைஞ்சிடலாம், நீங்களே முராரியாகவும் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரபு எப்படி நித்யானந்து ஹரிதாஸ் டாக்கூரோட தெரு தெருவா ஊர் ஊரா நாம பிரச்சாரம் பண்ணார். அப்போது எல்லாரெண்டையும் தன்னுடைய பையை காமிச்சு, என்னுடைய பையில் நாம பிக்ஷை போடுங்கோ, ராமகிருஷ்ண குணத்தை பாடுங்கோ, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கோ அப்படின்னு ஒரு வீட்டு வாசல்லையும் நித்யானந்தரும் கௌராங்க மகாபிரபுவும் போய் நின்றுண்டு அவளுடைய பாதங்களை பிடிச்சிட்டு நித்யானந்தர் கதறுவாராம், பாயி பாயி தேரி பாவு பரும் ஏக்கு பாரு ஹரி போல், பாயி தேரி பாவு பரும் ஏக்கு பாரு ஹரி போல் அப்படின்னு வினத்தி பண்ணிப்பார். நான் உங்களுடைய காலை பிடிச்சுன்னு கெஞ்சுறேன், ஒரு தடவை ஹரி ஹரிபோல் அப்படின்னு அப்படி கோஷம் எழுப்புவா. எல்லாரையும் ஹரிநாமம் சொல்ல வச்ச பெருமை எல்லா சரித்திரமும் இப்போ ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று இப்படி மீராவுக்கு ஜீவ கோஸ்வாமி எடுத்து சொல்லிண்டே வர. அப்புறம் ஒரு நாளைக்கு இந்த பாரத தேசத்தினுடைய மங்களத்துக்காக இந்த மூழ்கி கொண்டிருக்கிற சம்சாரமே கதின்னு மூழ்கின்னு இருக்கிற இந்த ஜனங்களை காப்பாற்றுறதுக்காக இந்து தர்மம் அப்படியே செதறி போன அந்த இந்து தர்மத்தை திரும்பியும் ஒன்று சேர அதை கட்டி காக்கணுன்றதுக்காக வேண்டி மிலேச்சர்களுடைய அவஸ்தைகள்லேருந்து அந்த உபதிரவங்கள்லேருந்து மீளணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு நாளைக்கு மகாபிரபு தன்னுடைய வயசான தாய் இளம் மனைவி விஷ்ணுபிரியா இவ எல்லாரையும் தியாகம் பண்ணிட்டும் சதா 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 வீட்டை திறந்துட்டும் சன்னியாசியா ஆயிட்ட. உலகத்துல பக்தி தீபம் ஏத்தி வைக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த சம்சாரத்திலேயே இந்த மூழ்கி கிடக்கிற ஜனங்களை மேலும் மேலும் உழலாமல் அவளை மீட்டு வரணும் அப்படின்றதுக்காக வேண்டியும் மகாபிரபு இப்போ தன் குடும்பத்தையே பிரிந்தார், நவதீப் வாசிகளையும் பிரிஞ்சார். இப்போ எல்லாரும் அழுது 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 தீத்தால் இப்போ ஜெகநாதபுரிக்கு பிரபு பிரயாணம் ஆயிட்டார். 2 வருஷம் தட்சிண பாரதமும் சுற்றினார். தட்சிண பாரதத்தில் பக்தியை ஜாக்கரணம் பண்ணார். எப்படி மறுபடியும் அவரை பூரி சேர்ந்தார். விஷ்ணுபிரியாவுக்கு எப்படி பாதுகா தானம் பண்ணார். ராம்கேலி கிராமம் கால்னா அந்த பக்தர்களுக்கெல்லாம் எப்படி கிருபை பண்ணார். எப்படி பிருந்தாவனம் மகாபிரபு போய் சேர்ந்தார். கார்த்திக் பூர்ணிமா அன்னைக்கு வந்தாரே, எப்படி ராதா குண்ட உத்தாரணம் பண்ணார். ராதா குண்ட் ரஜ்ஜை எடுத்து தன் நெற்றியில வச்சுண்டு இதே கதி இந்த ரஜ் சர்வ பாப விநாசனம் பக்தி நம்மளண்ட பெருகிறதுக்கு அந்த ரஜ்ஜை நெத்தியில திலகமா இட்டுக்கணும் அப்படின்றத அவரே பண்ணி காமிச்சார். எப்படி பிருந்தாவனத்தை வலம் வந்தார், பிருந்தாவனத்தை பிரகாசப்படுத்த வேண்டிய வழிகளை எப்படியெல்லாம் எடுத்து கூறினார், எப்படி பூரியில் ரத யாத்திரை பண்ணார், ஸ்ரீ ராதா விரகத்தை எப்படி ஆஸ்வாதனம் பண்ணார் பூரியில் ரத யாத்திரையின் போது, எப்படி கம்பீராவில் ஜெகநாதபுரியில் இன்னைக்கும் போனால் அந்த சின்ன அறை கோட்ரா அப்படின்ற அந்த அறை இருக்குது, அதை கௌர் கம்பீரா அப்படின்னு அழைக்கிறா. அதில் மகாபிரபு தன் ஜீவன் அவர் வாழ்ந்ததே 48 வருஷங்கள் தான். அதில் 24 வருஷங்கள் அந்த அறைக்குள்ளே வசித்த கௌர் கம்பீராவில்
அதில் காலை நீட்டி ஒருத்தர் படுத்துக்கிறதுக்கு கூட முடியாது, அவ்வளவு சின்ன அறை. மகாபிரபு அதுக்குள்ளே உட்காந்துட்டு ரா பகுல் கிருஷ்ண 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 அப்படின்னு பிரலாபிப்பார். எப்படி ராதா விரகத்தில் தன்னுடைய விரல்களுடைய நகத்தினால சுபத்தில் கீறி கீறி எழுதினார். அகாபாவம்ன்றது எப்படி ஏற்படும், எப்படி யமுனாஜி யமுனாஜின்னு 2 கைகளையும் நீட்டிண்டு அரற்றின்றே சமுத்திரத்தில் போய் யமுனன்னு நினச்சின்னு குதிப்பார். இன்றைக்கும் போனால் கம்பீரா மந்திரில் பூரி ஜெகநாதத்தில் அவர் உபயோகிச்ச குவளை, மகாபிரபுவனுடைய பாதுகை, அவருடைய வஸ்திரங்கள், அவருடைய ஜபமாலை எல்லாத்தையும் பக்தர்கள் இன்னைக்கும் தரிசனம் பண்ணலாம். மீராஜி எப்படி நீலாஜில் யாத்திரை பண்ணார், ஏன்னா அவருக்கு ஆயுளே மொத்தமே 48 வருஷம்தான். அதுக்கப்புறம் எப்படி கிருஷ்ண விரகம் மேலிட்டு ஜெகநாத மந்திருக்கு போய் எல்லா ஜீவன்களுடைய க்ஷேமத்துக்காக ஜெகநாதனிடம் எப்படி பிரார்த்தனை பண்ணார், அதை மட்டும் இங்கே கொடுக்குறார். ஹே ஜெகநாதா, சர்வ ஜீவ பிராணிகளிடையும் நீங்கள் கிருபை பண்ணி தான் ஆகணும். இந்த ஜெகத்தில் உங்களுடைய நாமத்தை ஜபித்து எல்லாருமே வைஷ்ணவர்களாக மாறிடணும். எல்லா ஜீவன்களுடைய பாபத்தையும் தனியாக நான் புசிக்கிறேன். யாரும் கஷ்டப்படக்கூடாது, யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது, சர்வ ஜீவராசிகளும் உத்தாரணம் ஆகிடணும். என்னுடைய பஜன் ஜகத்தில் இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் இதில் இருக்கிற சகல ஜீவன்களுக்கும் இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பிராப்தி ஆகணும். சகல ஜீவன்களுக்காகவும் ஏ ஜெகநாதா நான் உன்னண்ட மன்னிப்பு கேட்குறேன். அந்த சகல ஜீவன்களையும் கிருபாளுவான நீ கிருபை பண்ணி அவளை நீ தான் சதா அவளை நீ ரட்சிக்கணும். ஏன்னா நீ தான் ஜெகத்துக்கே நாதன், நீ தான் என்னுடைய பிராணநாதன் அப்படின்னு மகாபிரபு சரீரத்தை இப்படி புலம்பி இப்படி நம்மளுக்காக அவர் பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறம் தன்னுடைய சரீரத்தை ஜெகநாதனுடைய கலந்துட்டார். சரீரம் யாருக்கும் கிடைக்கல, தான் அப்படியே அந்தர்தானம் ஆயிட்டார் அவருடைய சன்னதிக்குள்ளேயே. பல மாசங்கள் ஆயிட்டு. அப்படி கௌர் கதா கேட்கணும். அது கேட்கறதுனாலேயே கிருஷ்ணனுக்காக நாம் எப்படி அழணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கறது கௌர் கதா. ராமாயணம் வாழ கற்றுக் கொடுக்கும், ஆனால் கௌர் கதா கிருஷ்ணனுக்காக எப்படி அழணுன்றதை சொல்லி கொடுக்கும். அப்படி இன்னொன்று சொல்கிறார், எந்த கண்லேருந்து ஷியாமாஷியாமுக்காக சதா கண்ணீர் பிரவகிக்கிறதோ தான் ஷியாமாஷியாம் வாசமும் பண்ணுமாம் அப்படின்னு சொல்கிறார். இப்படி இதை பூரா ரொம்ப விரிவாக சொன்னார். நம்ம ரொம்ப ரொம்ப சுருக்கமாக தான் இதை சொல்லியிருக்கோம். இதை சொல்லி முடிக்க ஜீவகோஸ்வாமிக்கு மாதங்கள் பிடிச்சுதான், அத்தனை மாதங்கள் ஆச்சா, பல மாதங்கள் பிடிச்சுது அப்படின்றார். இப்படி மீரா பிரதிதினம் ஜீவகோஸ்வாமிகிட்ட இந்த கௌர் கதையை பூரா சிரவணம் பண்ணுவா. இது எப்படி இருந்தது பார்க்கறதுக்கு அப்படின்னா, பகவத் பிராப்தி அடைஞ்ச மகா புருஷன் வாயிலாக இந்த கௌர் கதா யாருக்கு அப்படின்னா, பகவத் பிராப்தி ஏற்கனவே அடைஞ்ச மகா பக்தர் மீராவுக்கு. அப்போது சொல்கிறதும் கேட்கறதும் எப்படி எப்பேற்பட்ட వ్యక్తిகள் அப்படி கேட்குறா. கதா சொல்லிண்டே ஜீவ கோஸ்வாமி சில இடங்கள்ல ரொம்ப கத்கதமாயிடுவார். கேட்டு கேட்டு மீராபாயும் கிருஷ்ணஹே 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 அப்படின்னு கதறிண்டு அழுது அப்படியே மூர்ச்சித்து கீழே விழுவா. கதா அப்படியே நின்று போயிடும். தாசிகள்லாம் உடனே மீராவுக்கு பணிவிட பண்ணுவா. கதைக்கு அத்தனை கிருப்பம் உண்டு. எப்படின்னா, அந்த கதையை கேட்டு கேட்டு அந்த பகவானுக்காகவே அழுது அழுது அவனுக்காகவே ஏங்கும்போது அப்போ கண்டிப்பாக அந்த பகவான் கிடச்சிருவான் இல்லையா அந்த பக்தனுக்கு. அப்படின்னா நமக்கே எப்படின்னா 2 மகா புருஷர்கள் அந்த தசா எப்படி இருந்திருக்கும். அவள் காதுகளால் சரித்திரத்தை கேட்கல. மீரா காதுனால சரித்திரத்தை கேட்கல. நாம் காதுகளால் சரித்திரத்தை கேட்குறோம். ஆனால் அவள் சாட்சாத் காதுகளால் சரித்திரத்தை பார்க்குறா. அது சந்துக்களுடைய பிரபாவம். நாம் அந்த அளவுக்கு போய் நம்மளும் இந்த அனுபவத்தை அடையணும். அப்போ மீரா சொன்னா, இந்த சரித்திரம் கேட்டு கேட்டு எனக்கு ஸ்வப்ன அனுபவம் ஆறுது. மகாபுருஷர்களுடைய தரிசனம், சாக்ஷாத் கோவிந்தனுடைய தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் கிடைக்கிறது. ஏன்னா மகாபுருஷர்களுடைய ஹிருதயத்தில் தானே கோவிந்தனே வாசம் பண்ணுறான். மகாபுருஷர்கள் எழுந்தானா, உட்கார்ந்தானா, நடந்தானா,
என்ன பண்ணாலும் சதா கோவிந்தனுடைய நாமம். அதனால் அவளுடைய சரீரமே பிருந்தாவனமாக இருக்குது. அவளுடைய ரோம ரோமத்தில் பிருந்தாவனம் இருக்குது. எங்கெல்லாம் அவள் ராதாஷாம் சுந்தர் இருக்கு அப்படின்னு சொல்கிறாளோ அந்த இடங்கள்லாம் பிருந்தாவனம் தானே. प्रेम जब अनंत हो गया तो रोम रोम संत हो गया, मंदिर सा हो गया बदन, ये हृदय तो महंत हो गया, ये हृदय तो महंत हो गया, तब प्रेम प्रेम हृदय अनंत हो गया. எப்போ பிரேம அனந்தமாக அப்படியே ஹிருதயத்தில் பிரவாகம் எடுக்கிறதோ அப்போது ரோம ரோமத்திலையும் அவள் சந்துக்களாக ஆயிடுறா. அதுக்கப்புறமா அவளுடைய சரீரமே கோயில் ஆயிடுறது. அப்போ எப்போ அவளுடைய ஹிருதயமே மகன் ஆயிட்டோ அப்போது அவளுடைய ஹிருதயத்தில் பிரேம அனந்தமாக பெருகின்றே இருக்கு அப்படின்னு சொல்கிறா. அந்த சம்சாரத்தில் இருக்கிற பற்று என்பது அது வெறும் மோகம்தான். ஆனால் அதை தான் மோகத்தை தான் ஆசக்தி அப்படின்னு சொல்லுவாள். எல்லா ஜீவன்களுக்கும் சம்சாரத்தில் அதுதானே இருக்கும் பற்று. ஆனால் இதே ஆசக்தியை நம்ம சம்சாரத்திலேருந்து கோவிந்தன்ட வச்சோம் அப்படின்னா அந்த ஆசக்தியை பக்தி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது பிரேம சர்வ ஜனங்கள்டையும் நமக்கு உண்டாகணும். ஏன்னா எல்லாருடைய ஹிருதயத்துலேயும் அந்த சர்வேஸ்வரன் தானே வாசம் பண்ணுறான். இந்த ஜெகத்து பூரா அந்த சர்வேஸ்வரன் தானே இருக்கான். சர்வ ஹிருதயங்கள்லேயும் அவன் தான் வாசம் பண்ணுறான். அதனால் எல்லார் மேலேயும் கோவிந்தனுண்ட ஏற்படுற பிரேம சகல ஜனங்கள்டையும் நமக்கு ஏற்படணும். அதுதான் சர்வத்திர பிரேம அப்படின்னு சொல்கிறார். இப்போ மீராபாய் மூர்ச்சை அடைஞ்சு விழுந்தா. கௌராங்கரனுடைய அந்தர்தான லீலையை கேட்டது அவளால் பொறுக்க முடியல. இன்னைக்கு கௌர் கதை முடிகிற கடைசி நாள். உடனே சனாதன கோஸ்வாமி, ஹே மீராஜி, நான் ஏதாவது சொல்ல மறந்து போயிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு இதை கேட்டதுனால உங்களுடைய மனசில் பூர்ண திருப்தி ஏற்பட்டு இருந்ததுன்னா அதை நான் குரு பிரசாதமாக நினைக்கிறேன். உடனே மீராபாய் என்ன பண்ணா, ஜீவ கோஸ்வாமியினுடைய சரணத்தை ரெண்டுத்தையும் பற்றின்றா. ஏ என்னுடைய சிக்ஷா குரு, மற்றொரு தடவை நீங்கள் இப்படி பேசாதீங்கோ. இப்போ நீங்கள் எந்த ரசத்தை எனக்கு குடிக்க கொடுத்தேளோ இந்த ரசம் எனக்கு கிடைக்கிறதுலேருந்து நான் பல வருடங்கள் பிறந்தும் இதனால் வஞ்சிக்கப்பட்டேன். இதெல்லாம் கேட்கவே இல்லை. இன்னைக்கு உங்களுடைய ரூபத்தில் என்னுடைய சத்குரு மறுபடியும் எனக்கு கிடைச்சிருக்கார் அப்படின்னு தான் நான் ஆனந்தப்படுறேன். ஹே குருதேவ், இது வரைக்கும் என் மனசை திறந்து சொல்கிறேன். என்னுடைய இதயத்தில் நிரந்தரமாக கிரிதரன் தான் வாசம் பண்ணிட்டு இருக்கான். என் கண்ணை விட்டு, என் இதயத்தை விட்டு, என் நினைவை விட்டு ஒரு க்ஷணம் கூட அகலாமல் நித்திய வாசம் பண்ணிட்டு இருக்கான் கிரிதர். ஆனால் நான் எப்போ இந்த கௌராங்க மகாபிரபுவனுடைய சரித்திரம் கேட்டேனோ அதுலேருந்து அந்த இடத்தை இப்போ கௌராங்கரும் இடம் பிடிச்சுன்னுட்டாருங்க. இந்த கிரிதர் எப்படி கௌராங்கரா ஆனார் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். எனக்கு இப்போ ஒரு பக்கம் பயமும் வந்துடுது. ஏன்னா என்னுடைய இஷ்ட தெய்வம் ஏதாவது தப்பாக நினச்சிட்டுமா, தவறு ஏற்பட்டு விடுத்தா என்னன்னு தெரியலையே. ஏன் என்னுடைய இஷ்ட தெய்வம் எங்கே? அப்புறம் நீங்கள் சொன்னேன் இல்லையா, இந்த ராதாவனுடைய தேக காந்தியை பெற்றுன்ற அந்த ராதா கிருஷ்ண மிலித்தனு தான். அந்த ராதா கிருஷ்ணன் ரெண்டு பேரும் சேர்ந்த ஸ்வரூபம்தான் கௌராங்கர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் தான் என் மனசு சமாதானமாச்சு. இன்றைக்கு கடைசி நாள், இன்றைக்கி விஸ்ராம் தினம். கதைக்கு நான் மகாபிரபு மேலே ஒரு பாட்டு கீர்த்தன் பாடணும், நான் பாடட்டுமா அப்படின்னு கேட்டா மீரா. உடனே ஆஹா, அதுக்கு என்னம்மா, நீ பாடுமா. ஜீவன் பூரா இந்த கீர்த்தன் மீரா பாடின்னு வந்தா. ஆனால் முதல்ல பிருந்தாவனத்தில் கௌர் சரித்திரம் கேட்டு இந்த பிரதம கீர்த்தனத்துக்கு மீராவுக்கு தன்னை தெரியாமல் அந்த கீர்த்தனம் அத்தனை அழகாக அமைஞ்சதை நினச்சி அவளே சந்தோஷப்படுறா ஜீவகோஸ்வாமிண்ட. அப்போது தன்னுடைய தம்புராவை எடுத்து கையில் வச்சுண்டா மேலே கீர்த்தன் பாட ஆரம்பித்தாள் மீரா. अब तो हरि नाम लोला आगे, अब तो हरि नाम लोला गे, सब जग को जो माकन चो ओरा नाम
गयो बैरागी अब तो हरि नाम लो लागी। माकन कारण यशोदा मैया बांधो जाको सोई किशोर बयनव चोरा चैतन्य जाको ना। अब तो हरि नाम लो लागी। अब तो हरि नाम लो लागी। गौर कृष्ण की दासी मीरा, गौर कृष्ण की दासी मीरा। हे गौर हरि, हे गौर हरि, हे गौर हरि। गौर कृष्ण की दासी मीरा, श्री गौरांग प्रभु साचे जीवन के उदाहरण कारण। श्री गौरांग प्रभु साचे जीवन के उदाहरण कारण। अब तो हरि नाम लो लागी அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீர்த்தனை பாடுறா, தன்னையே மறந்து ஆடுறா. அப்படியே அவருடைய சரணத்தில் விழுந்தா. மீரா இப்போ உன்மத்தம் ஆயிட்டா. கிரிதரம் கௌராங்கரம் ஒத்தரே தான் அப்படின்றத புரிஞ்சுண்டா. கடைசியில் ஜீவ கோஸ்வாமிகிட்ட கேட்டா மீரா, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். உடனே ஜீவ கோஸ்வாமி ஆக்ஞை எடுங்கோம்மா அப்படின்னு. உடனே மீரா சொன்னா, பிருந்தாவனத்தில் நாம் எப்படி வாழணும், நாம் எப்படி இருக்கணும், இதை நீங்கள் எனக்கு சொல்லணும். எப்பேற்பட்ட தீன பாவத்தோடு கேட்குறா பாருங்கோ மீரா. இதுதான் பக்தியினுடைய லட்சணம். பக்தி வளர 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 பஜனை வளரும். பஜனை வளர 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 தைன்ய சுபாவமும் வளரும். ஏன்னா பக்தி மகாராணியினுடைய வாகனமே தீன்தா தான், தீன ஸ்வபாவம் தான், தீனத்தன்மை தான். அகங்காரங்கள்லாம் அப்படியே நசியும். அபிமானம், அசல் அபிமானம் என்ன அப்படின்னா, நான் சதா ஷியாம் சுந்தரனுடைய சேவக்கு, நான் அவனையே சார்ந்தவன் அப்படின்ற அந்த ஒரே ஒரு அபிமானம் மட்டும்தான். இப்போ ஜீவ கோஸ்வாமி சொன்னார், மீராபாய்ஜி கொஞ்சம் சம்பாதிச்சாலும் அதை திருடர்கள் திருடிண்டு போகாமல் அதை பாதுகாக்க தெரியணும். அப்படி நாம அபராத், வைஷ்ணவ அபராத், சேவா அபராத், இந்த மூணும் தான் நம்மளுடைய பஜனையினுடைய பலனை நஷ்டம் அடைய வச்சிடும். இந்த 3 அபராதமும் வாழ்க்கையில் நேராமல், அந்த அபராதங்களில் நாம் சிக்கிக்காமல் நம்ம பாதுகாத்துக்கணும். இது தாம்வாசனுடைய முதல் நியமம். அப்போது நாமம், இந்த தாமம், இந்த ரெண்டுத்தினுடைய ஆசிரியம்தான் பிருந்தாவனத்தில் ரொம்ப முக்கியம். ஆனால் உங்களண்டியோ சுவாசத்துக்கு சுவாசம் நாமம் போயிட்டே தான் இருக்குது. அப்புறம் தாமத்தில் வாசம் பண்ணணும் அப்படின்னா அந்த நாமாதான முக்கியம். அதனால் நாம ஜபத்தை சதா இடைவிடாமல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஷியாமா ஷியாம், அந்த பர்சானாவாலி ராதா அவனுடைய வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். அவளுடைய கிரகத்தில் நம்ம அதுதானே அந்த தாமம். பிருந்தாவனம் ராதா ராணியினுடைய தாமம் தானே, அவளுடைய வீடு தானே. அதனால் இங்கே சதா நாம சேவா தான் ரொம்ப முக்கியம். 2வது நியமம் தாம் நிவாஸ் செய்யும் போது எந்த பிரஜவாசிகள்கிட்டையும் நாம் அபராதப்படக்கூடாது. சந்துக்கள், குரு இவாகிட்டையும் நாம் அபராதப்படக்கூடாது. அதுக்கு என்ன உபாயம் அப்படின்னா, நம்மளுடைய பரிச்சயம் சதா வைஷ்ணவர்கள்கிட்ட மட்டும்தான் வச்சுக்கணும். வியர்த்த
விவகார ஜனங்கள் கிட்ட நம்மளுடைய பேச்சுவார்த்தைகள் கூடாது, யாரிடமும் நாம் அபராதப்படக்கூடாது. மூணாவது, தாம் வாசம் பண்ணும்போது ஏதாவது ஒரு நியமத்தை மேற்கொண்டு தான் நம்ம தாமத்தில் வாசம் பண்ணணும். அப்போ ஜீவ கோஸ்வாமி சொல்கிறார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிருந்தாவனம் ரொம்ப சின்மயமானது. ராதா ராணி இந்த ராச விலாச அனுபவம் நம்மளுக்கு வேணும். அதனால் இந்த அனுபவத்தை நாம் சம்பாதிச்சுக்கணும். ராச விலாசத்தினுடைய அனுபவத்தை நாம் சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சேவா குஞ்சிலையும் இல்லை ராசஸ்தலிலையும் புகாரி சேவா பண்ணணும். சோகினி சேவாவை ஒரு நியமமாக வச்சுட்டு வாழணும். சோகினி சேவா புகாரி சேவா அப்படின்னா பெருக்கணும், தொடப்பம் கொண்டு பெருக்கணும், நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம பிருந்தாவனத்தை. அப்போது இந்த பூரா பிருந்தாவனமே ராசஸ்தலி தானே, இப்போ தானே சேவா குஞ்செல்லாம் எடுத்து கட்டி இருக்கா. அதனால் இந்த நியமங்கள் போதுமா அப்படின்னார் மீராபாயிண்ட. மீராபாய் இப்போ பிரணாமம் பண்ணி ஜீவகோஸ்வாமிண்ட விட பெற்றுன்றா. உடனே தாசிகள் கிட்ட சொன்னால், நாளைக்கே 2 புகாரி வாயின் வந்துருங்கோ, நாம் சேவா குஞ்சுக்கு நாளைக்கு காலையிலேயே போயிடணும், நாம் போய் அந்த புகாரி சேவா பண்ணணும் அப்படின்னோடனே அவளும் உடனே வாயின் வந்துட்டா. அந்த 2 புகாரினா விளக்குமாறு, அதை 2த்தையும் வச்சு பூஜை பண்ணா மீரா. அதுக்கப்புறம் மங்களா வேளையிலேயே கிளம்பி சேவா குஞ்சுக்கு சகிகளோடு போகிறா மீரா. சேவா குஞ்சில் செடி கொடிகள்லாம் மேலே கிளம்பாது, அது தரையை நோக்கி தான் போகும். இங்கே ஏன் அப்படின்னா அங்கேயே இந்த மரங்கள் செடி கொடிகள்லாம் ஒன்றோட ஒன்று அப்படியே பின்னி பிணைஞ்சிருக்கும். அதெல்லாம் சாமானிய செடி கொடிகள் கிடையாது. அவெல்லாம் ஷியாம் சுந்தருக்கான கோபிகைகள், சகி, மஞ்சரி, கிங்கரி, கோபாங்கனாக்கள், இவெல்லாம் தான் செடி கொடிகள் மரங்கள் அந்த ரூபத்தில் அங்கே இருக்கா. ராத்திரி ஆயிடுத்து அப்படின்னா ராசத்துக்கு விளையாட ராதா மாதவ் வருவா. அவள்லாம் இதுக்காக தான் அந்த இடத்துல காத்துன்னு இருக்கா. அப்போ அவள்லாம் எப்பேற்பட்ட பாக்கியசாலிகள். ஆனால் சில பக்தர்களுக்கு இன்னைக்கும் இந்த அனுபவங்கள், அதை பார்க்குற அனுபவங்கள் ஏற்படுறது நிரந்தரம். இன்றைய தினம் வரைக்கும் ஷியாம சுந்தர் அங்கே புல்லாங்குழல் வாசிச்சுன்னு தான் இருக்கான். நிரந்தரம் சம் 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 அப்படின்னு ராதையனுடைய சலங்க ஒலி கேட்டுன்னு தான் இருக்குது. சம்சாரத்தில் இருந்துட்டு கோவிந்தனிடத்தில் ஆசக்தி ஏற்படும் போது இது நம்மளுக்கு அவசியம் கிடைக்கும். அந்த சம்சாரத்தில் இருக்கிற மஸ்தி இதுக்கப்புறம் தானே விலகிடும். இது கிடைக்காது இந்த அபூர்வமான இந்த பலன். இது ஒரு தடவை இந்த பலன் கிடைச்சிடுத்துனா அது விடவும் விடாது. இப்போ மீரா சேவா குஞ்சுக்கு கிளம்பி போகிறா. மறுநாள் காலையில் இன்றைய தினம் சேவா குஞ்சில் இவளுக்கு உடனே திவ்ய தரிசனமும் கிடைக்கிறது. இந்த சேவா குஞ்சு சாமானிய குஞ்சம் கிடையாது. இந்த குஞ்சம் பூரா அப்படியே திவ்ய மணிகளினால் அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கும், பூக்களால் ஜோடிக்கப்பட்டிருக்கும். ராதாரமணனுடைய திவ்ய சரணம் அடிக்க அடி காண கிடைக்கும் அதிகாரிகளுக்கு. அப்போது சகிகள் இந்த சேவா குஞ்சில் நான் எப்படி தொடப்பத்தால் பெருக்குவேன் அப்படின்னு விவாதம் பண்ணுறா மீரா. ராதா மாதவ் வெறும் காலோட நடக்கிறார். அந்த பூமியை போய் நான் எப்படி பெருக்குவேன், என்னால் இந்த தொடப்பம் வச்சு பெருக்க முடியாதுன்னு தொடப்பத்தை கீழே போட்டுட்டா மீரா. இப்போ தாசிகள் சொன்னால், அப்படின்னா நீங்கள் புகாரி சேவா எப்படி பண்ணுவேள், இப்போ தொடப்பத்தை கீழே போட்டாச்சுன்னா அப்படின்னே மீராபாய் என்ன பண்ணா, அவளுக்கு ரொம்ப நீளமான அடர்த்தியான கூந்தல் இல்லையா, அந்த அடர்த்தியான கூந்தலை எடுத்து, அந்த கூந்தல் மீராவனுடைய கூந்தல் அவளுடைய சரணத்தை தொடும். அந்த அளவுக்கு பெரிய நீண்ட கூந்தல். இன்றைக்கும் பிருந்தாவனம் போனால் மீராவனுடைய சித்திரப்பட்டத்தில் இதை பார்க்கலாம். ஆகவே மீரா எப்பவும் தன்னுடைய கூந்தலை முடிச்சு வச்சு தான் இருப்பாள். இன்றைய தினம் என்ன பண்ணா, அதை அவிழ்த்தா தன்னுடைய கேசத்தினாலேயே அந்த புகாரி சேவா பண்ண ஆரம்பிச்சாள் மீரா. அந்த ரஜ்ஜை எடுத்து ஹிருதயத்தில் வச்சுண்டா, தன்னுடைய தலையில மாறி போட்டுண்டா, தன்னுடைய நெற்றியில் திலகமாக இட்டுண்டா. லதா பதா அந்த செடி கொடிகளெல்லாம் பார்த்து முத்தம் கொடுக்குறா. அந்த இடத்துல தானே பகவானுடைய சரண சின்னங்கள் இருக்குது அப்படின்னு அதில் விழுந்து புரண்டு அழறா. உடனே சகிகள் கேட்டால், என்னது இதெல்லாம், உங்களுடைய உடம்புல எங்கேயாவது அடிபட போடுது அப்படின்னா, உடனே மீரா சொன்னா, இல்லை இது சாதாரண பூமி இல்லை, இது ராதா ராணியினுடைய நிஜ மகள், நான் ராதா ராணியினுடைய தாசி,
என் சுவாமினி அவ, ஹே ராதே ஹே ராதே அப்படின்னு அழறா. அந்த சமயத்தில் ஒரு பிரசித்தியான கீர்த்தன் அதை பாடுறா. மேற்கொண்டு என்ன பாடினா, அடுத்த எபிசோட்ல என்ன மேற்கொண்டு நடந்தது பிருந்தாவனத்தில் மீராவுக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ராதே கிருஷ்ணா சகீஸ். जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय. सर्व संतनों की जय. मीरा मैया की जय. गिरिधर लाल की जय. वृंदावन धाम की जय. जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय. राधे कृष्णा सखीस.